வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட அமைஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பிரான்ச்சை விசிட் பண்ணாம எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு நீங்க வந்து இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலா வந்து இதை வந்து பார்த்துட்டு உடனே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. இப்போ இதுல வந்து ஒரு பிக்கெஸ்டான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பேட் அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளான ஒரு அக்கௌண்ட் தான் அப்படின்னா தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் 11,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் தான் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிறதுல ஒரு பிக்கெஸ்டான ட்விஸ்ட், இப்போ பிக்கெஸ்டான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கு அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்களோ அதை விட அதிகமாகவே பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குமோ அந்த மாதிரியான எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த டெபிட் கார்டுலயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பெனிஃபிட் டீடைல் எல்லாத்தையுமே கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலும் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாவே பார்த்துட்டு ஒருத்தனை தோணுச்சுன்னா மட்டும் ஓபன் பண்ணுங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு அமேஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா பர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றதுக்கு 200 ரூபாய் நீங்க வந்து பேங்க்குக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பே பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் பெர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இல்ல நீங்க மொத்தமா பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,200 ரூபாய் வந்து பெர் இயருக்கு அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்லாம் கிடைக்குமோ எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதை பத்தின டீடைலை வந்து இப்போ லைவாவே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஓபன் பண்றது என்னென்ன டீடைல்லாம் வந்து கேட்கறாங்க இதை பத்தின எல்லா டீடைலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு லைவாவே வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்சைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல லிங்க் பண்ண மொபைல் நம்பரா இருக்கணும். அப்போ மட்டும் தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஆதார்ல லிங்க் பண்ணாத மொபைல் நம்பர்ல ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு டீடைலையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பேன் நம்பர் அப்புறம் என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல நம்மளோட பேன் கார்டு நம்பர், நம்மளோட மொபைல் நம்பர் ஷோ ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ எல்லா டீடைலும் ஃபில் பண்ணி இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கன்சர்ன் ஓப்பன் ஆகும். இதுல ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க யுவர் கேஒய்சி வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பேஜை ரீலோட் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வருது, வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 100% வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல கண்டினியூ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கேட்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அலோ வைல் விசிட் திஸ் சைட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி உங்களோட டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற போட்டோஸ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி எல்லாமே இங்க வந்து காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைடு வந்து பண்ணிட்டேன் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து மேரிடா இல்ல சிங்கிள் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அவங்களோட இனிஷியல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட மதர் நேம், கீழே வந்து லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மதர் நேமோட இனிஷியலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நாமினி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாமினி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நாமினி டீட்டெயில் ஆட் பண்ணிக்கணும். நாமினியாக யாரை ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ், இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு நாமினி எதுவும் தேவையில்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினியோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி காமிக்கும். இல்லை நான் நாமினியை வந்து பிறகு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ அக்ரி வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயிலை இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. நம்மளோட ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. இதுதான் நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து காமிக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து சேமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸாக வந்து எடுத்துக்கும். இன்கேஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேட்டிவ் வில்லேஜ் அட்ரஸ் வந்து ஆதாரில் இருக்கும், ஆனால் அவங்க இப்போ கரண்ட்ல இருக்கிறது வேற அட்ரஸ்ல இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு பேங்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு, பாஸ்புக்கு, செக் புக்கு, இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு டெலிவரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸும் என்னோட கரண்ட் அட்ரஸும் சேம், அதனால நான் எஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டெல்லாம் ஓன் ஹவுஸ், அதை வந்து கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சை வந்து இங்கே வந்து அது ஷோ பண்ணும். ஸோ அந்த பிரான்ச்சே உங்களுக்கு ஓகே அப்படின்னா டேரெக்டாக இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் எனக்கு அந்த பிரான்ச் வேண்டாம், வேற பிரான்ச் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பிரான்ச்சை வந்து கொடுத்து உங்களோட பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய லொகேஷனில் வந்து காமிக்கும். அதில் உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ ஸோ அந்த பிரான்ச்சை நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்குவாரல் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இது அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்குவாரல் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டன் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து டன் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக இதில் வந்து நம்ம வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் சவுண்ட் இல்லாத கொஞ்சம் சைலண்டான பிளேஸ்ல இருந்து கேவிசி வந்து பண்றதுக்கு இந்த பேஜ்ல கொடுத்துருக்க இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு கனெக்ட் டு ஏஜென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து ஏஜென்ட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க, அது மட்டும் நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு அமைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிகெஸ்டான பேட் அப்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவசரப்பட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து 10,000 டெபாசிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அமைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு இப்போ இனிஷியல் டெபாசிட்டா 10,000 டெபாசிட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து ஒரு 590 ரூபா பே பண்ண சொல்றாங்க. டோட்டலா 10,950 ரூபாய் கிட்ட வந்து பே பண்ணணும். ஸோ அப்பதான் நம்மளால இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நீங்க வீடியோ கேவிசி வந்து பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதை சொல்லுவாங்க, இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் இனிஷியல் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பவே உங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா நீங்க அந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபண்ட் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதுல செட் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் பேர் தான் ஜீரோ பேலன்ஸ், பட் இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது பல்கா டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல இதை விட பெஸ்டான ரொம்பவே லோயஸ்டான இனிஷியல் ஃபண்டிங்ல ஒரு பெஸ்டான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கோட்டாக் மஹிந்திரா பேங்கை சூஸ் பண்ணலாம். வெறும் இனிஷியல் டெபாசிட் 1000 ரூபீஸ் தான். கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்க்ல இண்டி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கும் இனிஷியல் ஃபண்டிங் வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். அதை போட்டு நீங்க வந்து இனிஷியலா நீங்க வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்துசியன் பேங்க்ல டைரக்டா ஜீரோ
பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் இனிஷியல் ஃபண்டிங் வெறும் 500 ரூபாய் தான் பே பண்ண சொல்றாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு இந்த 3 அக்கௌண்ட்லயும் ஆப்ஷன் இருக்குது. இதே விட லோயஸ்டான இனிஷியல் ஃபண்டிங்ல இதே மாதிரி எல்லா விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு 3 அக்கௌண்ட்ல உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் ஓகேவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே எல்லா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னா இதை வந்து நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.